ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேரமல் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த கேரமல் புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், சுகர்லாம் நல்லா திக்காக வருது. நம்மளுக்கு கரெக்டான ஆரஞ்சு கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா நமக்கு வந்துட்டு தீஞ்சிரும். ஸோ கரெக்டான டைமில் இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடணும். இல்லைனா கசப்பு தன்மை மாதிரி நமக்கு வந்துடும், கசப்பாயிடும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது, நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இப்போ உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் போட்டு பாருங்கள், அதில் ஊற்றிட்டு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது உடனே செட் ஆகிடும், அதனால் டக்குன்னு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/3 கப் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது பவுடர் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே தான். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம், இது ஆப்ஷனல் தான். இப்போது 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதை நல்லா வடிகட்டி நம்ம செய்ய போகிற பேனில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க டின்னை வச்சிடலாம். இந்த பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 20 to 25 மினிட்ஸ். பாருங்கள், 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லை குச்சி ஏதாவது விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஒரு 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான புட்டிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன் நம்மளோட புட்டிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக வந்திருக்கு. நல்லா கரெக்டான கலரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது.
அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.